நீதிமொழிகள் 10:5 பார்க்கும்போது, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ யாரா வெட்கத்தை இலட்சையை உண்டாக்குகிற மகன். அப்போ இது அறுப்பு காலம்னு போட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியுது, நம்முடைய சென்னை பட்டணத்தில் அவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருந்துட்டு போட்டோம், கொஞ்சம் எட்டி உங்கள் வீட்டிலேருந்தே எட்டி பாருங்களேன், என்னென்ன அருவறுப்புகள்லாம் இருக்குது. வீணான ஆராதனைகள், பக்கத்தில் குடிகார கடைகள் இருக்கும், சண்டை பண்ணி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். அன்னைக்கு ஒரு இடத்துல நான் போயிட்டுருக்கேன், ஒரு பெரிய வயசான என்னன்ட்டு தெரியலை, ஒரு வயசான ஐயாவை போட்டு எல்லா பிள்ளைங்களும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஆஸ்பத்திரிகளை பார்க்கலாம், ஸ்கூல்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய வட்டாரத்தில் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். முட்டீர சமயத்தில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறது. நம்ம தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், எத்தனை இடங்களுக்கோ போகிறோம். போகும்போது யாராவது நம்மளை பார்த்து சிரித்தாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனியாக முதல்ல 14 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் சர்ச்சை ஆரம்பிக்கிற சமயத்தில் தனி வீடு தான். அங்கே எதிர்த்தாப்பில் பார்த்தா அங்கே மேலே பையங்கள்லாம் இருப்பாங்க, வாலிப பையங்கள்லாம் இருப்பாங்க. எப்பவும் ஏதாவது எவாஞ்சலிஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சுவிசேஷ கூட்டம் வைப்போம். அந்த நாட்களில் சுவிசேஷ கூட்டம் வச்ச உடனே இந்த பையங்க என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி இந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க சத்தம் உண்டாக்கி எங்கள் படிப்புகள்லாம் என்ன செய்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்துடும். எத்தனையோ தடவை பாஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதே போலீஸ் அதிகாரி இந்த இடத்துல வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த பையங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண பையங்களை அவங்க பாஸ்டரை பார்த்தா முறைக்க தான் செய்வாங்க, ஆனால் பாஸ்டர் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. சரியா? நம்ம ஆட்களை எப்படி கவர்ந்து கொள்ள வேண்டும், அதுக்காக ஆம்பளைங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு கிடக்காதுங்க. பொம்பளைங்களை பார்த்து நல்லா சிரித்து கிடைக்கிற சான்ஸில் யாரை பற்றி சொல்லிடணும்? முதல்ல இயேசுவை அறிமுகப்படுத்தணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தம், கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினபடியினால் அந்த இரத்தம் நமக்கு பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்ட இரத்தம். அதை நீங்கள் விசுவாசித்தால் என்ன செய்வோம்? ரட்சிப்பை அடைந்து கொள்வோம். எப்படியாவது சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் சொல்கிறது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஓமையாக அல்ல, அது உண்மையாகவே நடந்தது என்று சொல்கிறாங்க. எல்லா ஓமையும் வாசித்து பார்க்கும்போது பேர் போட்டிருக்காது. ஆனால் அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த சம்பவத்தில் என்ன போட்டிருக்கும்? பேர் போட்டிருக்கும். அந்த ஐஸ்வர்யவான் நித்திய நரகத்துக்கு போய் அங்கேருந்து கத்துறார். என்ன கத்துறார்? எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, எப்படியாய் நான் அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசருவை திரும்ப உயிரோடு எழுப்பி அவர் என்ன செய்யும்? அனுப்பும். ஆனால் முதல் நமக்காக உயிரோடு எழுப்பினவர் இயேசு தான். அதுக்கு பிறகு தான் நமக்கு எல்லாருக்கும் என்னது ரிசரக்ஷன் உண்டு. ஆனால் அவர் கூப்பிடுறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற காலங்களில் தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், நற்கிரியை செய்ய முடியும். செத்த பிறகு நற்கிரியை செய்ய முடியாது. சரியா? சேர்த்து வச்சிருக்கிற எத்தனையோ பொருட்கள், சரியா, சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி கடையை பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் கடை மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கும்போதே நற்கிரியை செய்தால் மற்றவங்களுக்கு கொடுத்தா அதற்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்.
நம்ம செத்தால எத்தனை புடவை போட போகிறாங்க? ஒரே ஒரு புடவை தான் போட போகிறாங்க. சரியா? நல்ல ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? அறுப்பு காலம். இந்த காலம் என்ன காலம் எல்லாரும் சொல்லுங்கள்? அறுப்பு காலம். நம்முடைய சென்னை பட்டணத்தில் எந்த விதமான ஆன்டி கன்வர்ஷன் பில்லு கிடையாது. இந்த நாட்களில் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு யாரும் தடை செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். நம்ம சபையிலும் நான் புதன்கிழமை சொல்லும்போது சொன்னேன், அன்றைக்கு ஒரு பேதுரு ஜபம் பண்ணி பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர். ஹல்லேலூயா. நம்ம சபையில் எப்போ 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்களோ தெரியலை. இது அறுப்பு காலம். எல்லாரும் சொல்லுங்கள், அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலத்தை தூங்கி கொண்டிருந்தான். தூங்குனா நேச்சுரல் தூக்கம் இல்லை, அசதியாக இருந்தார், நிர்விசாரத்தோடு இருந்தால் யார்? வெட்கத்தை உண்டாக்குகிற மகனாய் காணப்படுவோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். சோம்பேறி, எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சோம்பேறி, இன்றைக்கி எத்தனை சோம்பேறிகள் இருந்தாங்களோ தெரியலை. பரப்பிட்டுட்டு ஐயோ மழை வந்துட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்காக இதில் நிற்கலை. சிலர் புறப்பட்டு வந்திருப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் எடுக்க போகிறதுக்கு போகிறேன். மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்கு. போவா வேண்டாமா? உடனே ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு? மழை அடித்தாலும் என்னது, வெயில் அடித்தாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவரே, தொண்டு செய்வேன். அந்த பாட்டு ஞாபகம் வந்த உடனே எழும்பி பரப்பிட்டு சண்டே ஸ்கூலுக்கு நடத்துறதுக்கு போயிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்திற்கும் என்ன செய்வோம்? சாக்கப்போக்கு சொல்லிடுவோம். இந்த இடத்துல வாசிக்கிறது போல் சோம்பேறி, எல்லாரும் சொல்லுங்கள், குளிர்கிறதென்று அவன் என்ன செய்ய மாட்டான்? ஓட மாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வசனம் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்களில் ஒருவேளை நேராக போய் பேச முடியலாட்டி ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா அவங்க ஃபோன் மூலமாக அவங்களோடு கூட பேசி சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. அதே போல் அவர்களை நம்முடைய சின்ன குழுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்ம பிரயாசப்படலாம். வாசி பாருங்கள், 20வது அதிகாரம் 4வது வசனம். அதை வாசிட்டோம். அந்த மனுஷனை, சோம்பேறிய எப்படி போட்டிருக்கு? அவன் வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டான். ஜாக்கிரதையுடன் வேட்டையாடுவானா. ஆனால் சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? வேட்டை ஆடினதை சமைக்க மாட்டான். அப்போ என்ன? சில நம்ம இந்த ஊரில் ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போகும்போது மான் வேட்டை இருக்குது, அதே போல் முயல், அதே போல் கிராமங்களில் கூட ஒரு சில காரியங்களை வேட்டையாடும். வேட்டையாடிட்டு வந்தது. வேட்டையாடுறது எளிதான காரியம் கிடையாது. ஆனால் வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடிச்சாச்சு. ஆனால் என்ன செய்யணும்? என்ன அந்த சோம்பேறி நினைச்ச மாட்டான், அவன் சமைக்க மாட்டான். இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ஒரு ஆத்துமாவை கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தி சபையை அறிமுகப்படுத்தி இருக்கும்போது அந்த ஆத்மா சீஷனாக மாறுவது நம்முடைய சபையினுடைய தரிசனம். அப்படியே சுவிசேஷத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அவங்க யாராக மாறணும்? சீஷனாக மாறணும். அதனால்தான் சீஷனாய் மாறுவதற்கு சபை ஆராதனைக்குள்ளே வரும்போது கேட்கிற பிரசங்கத்தின் மூலமாக, சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக சீஷனாக மாற முடியாது. எப்போ சீஷனாக மாற முடியும் என்று சொன்னால், நம்ம சபையில் இப்போ தான் எல்லோரும் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியாது, என்னையும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உங்கள் எல்லாருமே நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா, அபிஷேகம் பெற்றீங்க, எனக்கு தெரியாது. அதுக்காக தான் என்ன வச்சுருக்கோம்? சிறு குழுக்கள் வைத்திருக்கோம். இயேசு திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், திரளான ஜனங்களின் நோய்களை சுகமாக்கினார்.
ஆனால் 12 பேரை மாத்திரம் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு அவர்களை பார்த்து சொன்னான், தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் பண்ணவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் உங்களை ஏற்படுத்தினேன். தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறது, சீஷர் கூட்டமாய் மாறுகிறது எங்கே இருக்குது தெரியுமா? சின்ன குழுவில் தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பக்கத்தில், இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன். ஏதாவது சிறு குழுக்கு போகிறீங்களான்னு கேளுங்க. கையை வைத்து சொல்ல போல் கேளுங்களேன். சிறு குழுக்களுக்கு போகிறீங்களா? நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மாட்ட 2 குடும்பத்தை பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ன செய்யுங்க, பக்கத்தில் வர்றவங்கள விசாரிங்க. ஏன்னா நம்முடைய சபைக்குள்ள கூட்டமாக வந்துட்டு கூட்டமாக போகிறோம். எதுக்காக கூட்டமாக வர்றோம்? பிரசங்கத்தை கேட்க, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள, காணிக்க போட. இந்த 3 காரியத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? கூட்டமாக வர்றோம். முடிஞ்ச உடனே ஆமேன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் எழும்பி போயிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையான சீஷன் என்பவன் யார் என்றால், ஆண்டவர் உண்மையாக பின்பற்றவன். சீஷன் என்பவன் யார் என்றால், சின்ன குழுவில் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை மாறி யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். சபைக்குள்ளே வருகிற அத்தனை பேரும் சீஷனாக மாறினா, இயேசுவை பின்பற்றினா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். உங்கள் வீடுகளில் நீங்கள் சின்ன குழுக்களை நடத்துறதற்கு உங்கள் ஏரியா பாஸ்டர், எனக்கு பொறுப்பு கிடையாது, ஏரியா பாஸ்டர். சிலர் கேட்பேன், உங்கள் ஏரியா பாஸ்டர் யாருன்னு தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏரியாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க. சில சமயங்களில் அதில் கூட நேற்று ஒரு அம்மா புதன்கிழமை கேட்டபோது அவங்க தெரு பேரையே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்கலாமா? சைதாப்பேட்டையா, எந்த ஒன்று பின்கோடு ஏரியாவின் பேரை சொல்லுங்கம்மா. நம்ம யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா நம்ம சபையில் உள்ள எல்லாரும் யாராக மாறணும்? சீஷராக மாறணும். உங்கள் வீடுகளை சின்ன குழு நடத்துறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த சிறு குழுக்களில் பக்கத்தில் உள்ள இயேசுவை அறியாதவர்களை அழைத்து வந்து எண்ணெய் பாட்டில் கொடுக்காங்க பாருங்கள், அந்த எண்ணெய் பாட்டிலை நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யலாம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இயேசு குணமாக்குகிறவர் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கலாம். அவங்கள மெதுவாக எங்கே கூட்டிகிட்டு வரணும்? சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அவங்க யாராக மாற முடியும்? சீஷராக மாற முடியும். ஆனால் சோம்பேறி யார் என்று சொன்னால், வேட்டையாடி ஒரு ஆத்மாவை பிடிச்சிருவான், ஆனால் யாராக மாற்ற மாட்டான்? சீஷராக மாற்ற மாட்டான். நம்முடைய சபையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படலாம். அநேகர் நிச்சயமாகவே இயேசுவின் சீஷராக மாறுவாங்க. இப்போ நம்ம சபையில் 40 முதல் 50,000 ஆத்மாக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. NLAGலையும் NLCCலையும் சேர்த்து. NLCCயில் மாத்திரம் 10,000 பேர் வர்றாங்க. ஆனால் நம்ம 25,000 பேருக்கு கட்டடத்தை கட்டி வச்சுருக்கோம். அதில் போய் 10,000 போய் உட்கார்ந்தா எவ்வளோண்டா இருக்கும்? அப்போ எல்லாரும் யாராக மாறணும்? சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை பிடிக்கிறவங்களாக மாறணும். ஆத்துமாக்களை பிடித்து அவங்கள சீஷர்களாக மாறிட்டா நம்முடைய அந்த 25,000 பேர் உட்கார ஆராதனையிலும் 4 ஆராதனை 1,00,000 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்கன்னா 4 ஆராதனை நடத்திடலாம். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு நாளுக்கே ஆண்டோடைய மகிமையின் பிரசனத்தை அப்போ நம்ம உணர்ந்தோம். ஆத்துமாக்கள் அப்படியே கிழக்கிலிருந்தோம், மேற்கிலிருந்தோம், தெற்கிலிருந்தோம், வடக்கிலிருந்தோம், ஒவ்வொரு இந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு பின்கோடு ஏரியா பேரை சொல்லி சொல்லி ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு வரணும், அங்கேருந்து கொண்டு வரணும், குடும்பமாக கொண்டு வரணும். இப்படியே ஜெபம் பண்ணி நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன இப்படி இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு. ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங்க முதல் தடவை பார்க்கும்போது நான் அநேகமாக எந்த தீர்க்கதரிசியிடம் போய் என்னோடய தலையை கொடுக்கவே மாட்டேன். அது சின்னதுலேருந்து அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். ஆனால் அவர் என்னை பார்த்த உடனே சொன்னார், இப்படியே காட்டினார், இப்படி காட்டு சொன்னார், நீ ஜெபம் பண்ணுற பாரு,
அந்த ஜெபத்தினால கர்த்தர் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்கார் தெரியுமா அப்படின்னார். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. அவர் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார். ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் நடத்துகிற சமயத்தில் ஸ்டாஃப் மீட்டிங்கில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு புதன்கிழமையும் வாரத்தில் ஒரு நாள் சகோதரிகளோடு கூட இணைந்து நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுக்கும் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அதனால தான் புதன்கிழமை தோறும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வீட்டுக்குள்ள சின்ன ஒரு அதாவது வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள சின்ன ரூமில் தான் அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த நாட்களில் சபையோடு கூட இணைந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பை நம்ம எடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது? சோம்பேறி தன்மையாக இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.